அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார். ஜெய்குருராயா. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்த நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் 24 முதல் ஜூன் 30 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. விருச்சிக ராசி பொறுத்தவரையிலையும் செவ்வாய் பகவான் தான் ஆட்சிநாதன். இப்பொழுது இன்னொரு ராசியான மேஷத்தில் ஆட்சி பீடத்திலிருந்து 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். விருச்சிகத்தை அவர் மட்டுமா பார்க்குறார், குருவும் பார்க்குறார், சனி பகவானும் 10ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த வார கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு சுமாரான பலனை தருமா சூப்பரான பலனை தருமா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 7ல் குரு இருக்காருங்க, சூப்பருங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்க கொடுத்து வைக்கணும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் அழகாக சந்தோஷமாக உறவாடுவார்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உறவினர்கள் ஓடி ஒளிந்த உறவினர்கள் தேடி வந்து உதாசீனப்படுத்தினவர்களெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுவாங்க. இந்த 7ஆம் இடம் டோட்டல் சமூகமே உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம். குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 11ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். எதிர்பார்த்த இடம், எதிர்பார்க்காத இடம், எல்லா இடத்துல இருந்து பணம் பையை நிரப்பக்கூடிய காலம். ராசியை பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. உங்களுடைய சிந்தனைகள் தொழிலில் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் முழு வீச்சோடு இறங்கி நல்லா வேலை பார்ப்பீங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் குரு பார்வையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும், அதனால் நன்மைகள் நடக்கும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்தில் அதற்கான ஏற்பாட்டினை கவனிப்பீர்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. இதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சனி பகவான் வக்ரமாயிட்டார். அப்போ வக்ரமாயிட்டார்னு சொன்னால் அப்போ 3ஆம் இடத்தில் சனி இருப்பதாக ஒரு ஐதீகம். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு சனி எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார் இந்த காலகட்டம். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சனி அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை இருக்காது. உங்களை பொறுத்தவரையிலையும் சனி சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல். வண்டி வாகனம் செலவு வச்சுது, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது, உங்களுக்கே மெடிக்கல் செலவு பண்ணிங்க. இப்படி பலதரப்பட்ட செலவுகள் இருந்தது, சுகக்கேடு இருந்தது, மருத்துவமனைக்கு போனீங்க. ஆனால் இப்போது
மூலாம் இடத்துக்கு சனி வந்துட்டார், எந்த குறையும் கிடையாது, சூப்பர் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரும். மற்றபடி பூர்வீகத்தில் யாராவது பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம், எச்சரிக்கையோடு நடந்துக்குங்க. இந்த 6ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும், இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. கடன் சுமை இருந்தால் வெளி பிதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகள் ஓட ஓட விரட்டுவீர்கள். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்து அதிபதி 8இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் 3 நாள், அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். புதன், சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை வார ஆரம்பத்தில் இருப்பதால் புதாதித்ய யோகம். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் செவ்வாயும் பார்க்குது, ராசிநாதனையும். கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும், எதிர்ப்புகள் கிளம்பும். போகிற இடம்லாம் நீங்கள் கடைசியில் ஜெயிப்பீங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் எதிர்ப்புகள் கிளம்பும். நோய் நொடி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தொழிலில் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். அதாவது 8 ஹவர் டியூட்டி வேலை பார்த்தா பத்தாது, 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது, அங்கே அதான் ரொம்ப முக்கியம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, அற்புதமான காலம். குரு பார்வை கோடி நன்மை. 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி அன்பர்கள் இப்போ பாருங்கள், அர்த்தாசிரம சனி அது விலகின ஒரு நிலை. 140 நாள் அவர் வக்ரம் பெறுகிறார். அப்போ இன்னைக்கிலேருந்து 140 நாள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாசிரம சனியினுடைய எஃபெக்ட் இல்லை. 7 குரு சூப்பர். இப்படி பலதரப்பட்ட ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடப்பதால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு யோகமான ஒரு காலகட்டம். நினைத்தது கைகூடும், நினைத்த காரியம் வெற்றி பெறும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார், நினைக்காத காரியமும் வெற்றி பெறும். மொத்தத்தில் இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.